ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நானும் என் ஒய்ஃபும் வந்து ஒரு பர்சனல் விஷயமா வந்து கொடைக்கானல் வர போக வேண்டியது இருந்துச்சு. அதுவும் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ நாள் கிட்டத்தட்ட பைக் 2018 வாங்கினேன். அப்போலேருந்து ரொம்ப ஆசை. இது இல்லை, என்னோடய பைக் வந்து ராயல் என்ஃபீல்டு. அப்போலேருந்து ரொம்ப ஆசை கொடைக்கானலுக்கு வந்து பைக்கில் வந்து அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்னு வந்து ட்ரை பண்ணணும். ஆனால் இது வரை சான்ஸ் கிடைக்கல. எப்போ போனாலுமே குரூப்பாக காரில் போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இப்போ ஒரு பர்சனல் ட்ரிப், அதனால் வந்து இந்த தடவை வந்து பைக்கில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். காலைல ஒரு 5 o'clock கிளம்புனோம். இப்போ வந்து பொள்ளாச்சி பழனி ரூட்டில் வந்து நிற்கிறோம். ரொம்ப அழகாக இருக்குது இந்த ரூட் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு. ரோடெல்லாம் ரொம்ப சூப்பராக போட்டு விட்ருக்காங்க. ஸோ இந்த ஜஸ்ட் இது ஒரு விலாகாக பண்ணாமல் ஜஸ்ட் நாங்கள் போகிறது எங்களோட அந்த ஒரு என்ஜாய்மெண்ட் தான் இதில் வந்து கவர் பண்ணி போட போகிறேன். அதோட அங்கோட டூரிஸ்ட் ஸ்பாட்ஸுமே கொஞ்சம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மார்னிங் 5 o'clock கிளம்புறோம். அதுலேருந்து உள்ள கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வீடியோக்குள்ளே வந்து போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 어디서부터 담을 수 있을까? 벌어진 틈새를 채울 순 있을까? I don't know what to do. We've already spent too much time. 우린 이미 너무 먼 길을 너에게로부터 가장 먼 내 마음이 또다시 철없이 널 향하지 않게 Far away 한참을 헤매고 찾아왔던 네가 காலைல ஒரு 5 o'clock பக்கம் வீட்டிலேருந்து எடுத்தோம். ஒரு 3 hours கண்டினியூஸ் டிரைவ். இடையில எங்கேயுமே நிறுத்தலை. ஏன்னா அந்த வெயில் வரதுக்கு முன்னாடி மேக்ஸிமம் கவர் பண்ணிடலான்னு சொல்லி 3 hours கண்டினியூஸ் டிரைவ் முடிச்சு இப்போ பொள்ளாச்சி பக்கத்தில் வந்துட்டோம். பொள்ளாச்சி தாண்டிட்டோம். பொள்ளாச்சிலேருந்து பழனிக்கு வந்து போயிட்டுருக்கோம். ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி நல்ல சுட சுட 2 டீயும் அப்புறம் பலகாரங்கள் வடை சமோசான்னு ஃபுல் கட்டியாச்சு. அது முடிச்சு இப்போ ஜஸ்ட் அடுத்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன்னா நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வந்து ஒரு 10 மினிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா வந்து ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம். நல்ல ஒரு லொக்கேஷனில் தான் நிறுத்தியிருக்கேன். அதாவது பைபாஸ் தான், ஆனால் வெயில் இல்லை. சுற்றி விண்மில்லு வயல் அப்படி நல்லா இருக்குது. பார்த்து காமிச்சு கொடு. நல்ல செமையான லொக்கேஷன். இங்கேருந்து வந்து கரெக்டாக வந்து 45 minutes வந்து பழனி. இனி வந்து ஒரு 1 hour வந்து எடுத்து நான் ஸ்டாப் டிரைவ் தான் பழனிக்கு. 45 minutes போயிட்டு ஒரு இப்போ மணி வந்து 8 ஆகுது. ஒரு 9 மணிக்கெல்லாம் பழனி போயிடும். 9 மணிக்கு பழனியில் போய் ஒரு செம்ம ஃபுல் டிஃபன் வந்து நல்ல ஒரு கட்டிட்டு அப்படியே மலை ஏற வேண்டியதுதான். ஸோ இனி இதுலேருந்து ஒரு 1 hour கரெக்ட் டிரைவ். 45 minutes நல்ல ரோடாக இருக்குது. 1 hour கூட தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். 45 kilometers நல்ல ரோடாக இருக்கான்ல. கொஞ்சம் நல்லா க்ரூஸ் பண்ணால் 1 hourக்குள்ளே போயிடலாம். ஒரு 1.5 hour வந்து டிரைவ் பண்ணியிருப்போம். கிட்டத்தட்ட ஒரு 9:30 ஆகிடுச்சு. ஒரு சின்ன ஹோட்டல், ஏன்னா பைக்கில் வந்து நிறைய அசட்ஸ் இருக்குது. அப்போ பைக்கு நம்ம கண் பார்வையில் இருக்கணும். அதோடு சேர்த்து ஒரு சின்ன ஹோட்டல். எனக்கு மேக்ஸிமம் ட்ராவல் பண்ணும்போது சின்ன ஹோட்டலில் சாப்பிட்றது தான் பிடிக்கும். அதை தேடி பழனி தாண்டி கொஞ்சம் கொடைக்கானல் போகிற ரூட்டில் கொஞ்சம் தூரம் வந்தோம். அதனால் ஒரு நியர்லி பழனி தாண்டியே ஒரு 10 kilometer பக்கம் ட்ராவல் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு செம்ம ஹோட்டல் வந்து மாட்டியிருக்கு. பைக் வந்து எங்கள் பக்கத்தில் இருக்குது. எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். மலை ஏற வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 to 10 kilometers தான். பழனி மலை ஏறது வந்து கொடைக்கானல் மலை ஏறது வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே வந்து 14/14 போட்டிருக்காங்க ஹேர் பின். நான் இந்த ரூட் வந்து முன்னாடி சின்ன வயசில் வந்திருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பைக்கில் வரேன். யூஸ்வலி நாங்கள் மதுரை வத்தலகுண்டு அந்த ரூட்டு தான் போவோம். 14 ஹேர் பின்னும் ஏறி முடியுமா கரெக்டாக வந்து அந்த மதுரை வத்தலகுண்டு திண்டுக்கல் ரோட்டில் வந்து கனெக்ட் ஆகும். மலை மேலே கனெக்ட் ஆகும். அதுலேருந்து ரொம்ப பக்கம் தான் ஆக்சுவலாக. ஸோ 14 ஹேர் பின் ஏறி முடிச்சுட்டு கொடைக்கானலில் உங்களை சந்திக்கிறேன். பாதி மலைக்கு பக்கம் ஏறிட்டோம். இது வந்து பழனி வியூ பாயிண்ட்னு வந்து போட்டிருக்காங்க. அது பக்கத்தில் தான் நிற்கிறோம். கொஞ்சம் ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் மாதிரி எடுத்தோம். இங்கே வந்து அப்படி பெரிய வியூ தெரில, ஏன்னா மிஸ்டாக இருக்குது.
அதனால் வந்து பழனி வியூ தெரியல. ஆனால் என்னன்னா இங்கே அழகாக தெரிஞ்சது என்னன்னா, இதுக்கு என் ஃப்ரெண்டில் வந்து ஒரு சூப்பர் யூக்காலிப்டஸோட ஃபாரஸ்ட் வந்து இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீழே இருக்கோம், அது மரமே வந்து நமக்கு மேலே தான் இருக்குது. ஆனால் நல்ல வியூ. அது மட்டும் இல்லை, இதில் புல்லாக தெரியுது இல்லை. நான் ஃபஸ்ட்டு இது வெறும் கிராஸ்ன்னு நினச்சேன். ஒரு டவுட்டு தோணி தான் கிட்ட போய் வந்து பறித்து பார்த்தா இது லெமன் கிராஸ். நல்ல அந்த மனம் வருமே, லெமனோட மனம் வர அந்த லெமன் கிராஸ் நிறைய இருக்குது. அது இங்கே ஃபுல்லாக அந்த ஃபாரஸ்ட் ஃபுல்லாக லெமன் கிராஸும் யூக்காலிப்டஸும் மட்டும்தான் இருக்குது. கொடைக்கானல் வர எல்லாருமே ஸ்டாப் பண்ணுற ஃபஸ்ட்டு ஸ்பாட்டு, அதாவது அந்த செக் போஸ்ட் தாண்டி இருக்கிற ஃபஸ்ட்டு ஃபால்ஸு சில்வர் கேஸ்கேடு, அதுக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஃபால்ஸை பார்க்காம யாருமே போக மாட்டாங்க. இங்கே ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு தான் கண்டிப்பாக கொடைக்கானலில் வந்து போவாங்க. ஒரு 12 o'clock ஆகும்போது ஹோட்டலுக்குள்ளே வந்தோம். ஹோட்டல் செக்இன் பண்ணியாச்சு. நான் வந்து ப்ரையரை வந்து புக் பண்ணிட்டு வந்திருந்தேன். ஆக்சுவலாக ட்ரீ லான்ஸான ஒரு ஹோட்டல். இது கொஞ்சம் அவுட்ரு, ஏன்னா நான் பைக்கில் வந்தால எங்கே வேணாலும் அவுட்டரில் எடுக்கலாம். எனக்கு கொஞ்சம் ரேட் அஃபோர்டபுளாக கிடச்சிச்சு. ஒரு 900 rupees பக்கம் எடுத்தேன். பரவாயில்ல. இங்கே வந்ததுக்கப்புறமா அந்த ரூம் பார்த்தப்போ கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு. ஸோ சூட் ரூம் ஒரு 100 ரூபா 150 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தா கொஞ்சம் கூட பெரிய ரூம் கொடுக்குறேன் நாங்கள். ஸோ அப்கிரேட் பண்ணிக்கிட்டேன். ரூம் பரவாயில்ல. இங்கே ஒரு நல்ல பால்கனி வியூ இருக்குது. காலையில் கொஞ்சம் நல்லாயிருக்கும், இப்போ கொஞ்சம் வெயிலாக இருக்குது. ஒரு சேர் போட்டிருக்காங்க. அப்புறமா ரூமுமே ஓகே தான், கொஞ்சம் உடன் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. ஆனால் கொஞ்சம் க்ளீனினஸ் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மற்றபடி எல்லாம் ஓகே தான். இனி சாப்பாடு வாங்கிட்டு வந்தோம், சாப்பிட்ணும். அதுக்கப்புறமா தான் வந்து ஆஃப்டர்நூன் தான் வந்து கொஞ்சம் வெயில் தாழ்ந்ததுக்கப்புறம் தான் வந்து சும்மா ஒரு ரொட்டீன் ரவுண்டு லேக்கில். எப்போவுமே லேக் ரொம்ப பிடிக்கும் எனக்கு கொடைக்கானலில். ஸோ லேக்கில் ஒரு ரவுண்டு ஜஸ்ட் போட்டிங் அந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணுறோம். ஸோ லேக்கு போனதுக்கப்புறமா வந்து கன்டினியூ பண்ணலாம். பாய். நீங்களும் போய் சாப்பிட்டு வந்துடுங்க. ரூம் வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு போட்டிங் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு பெரிய கூட்டம் உள்ளே போயிருக்கு. அவங்களுக்கெல்லாம் லைஃப் ஜாக்கெட் பண்ணி அவங்களுக்கு போட்டை ஏற்றி விட்டுருக்காங்க. அதனால் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மீன்வாயில் 2 அமுல் சாக்கோபார் ஆகியிருக்கோம். இது போட்டில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு. கூட்டம் இல்லை, ஏன்னா இப்போ இன்றைக்கி டியூஸ்டே வந்திருக்கேன். ஸோ இன்னும் சீசன் தொடங்கலை. அடுத்த மாதம்லாம் செம்ம களை கட்டும். இப்போ ஏப்ரல் எல்லாம் எல்லாருக்கும் எக்ஸாம் போயிட்டுருக்கான்ல, கூட்டமே இல்லை, ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது கொடைக்கானல். ஆனால் இந்த டைம் தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா ரோட்டில் டிராஃபிக் இல்லை, ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. ஸோ கரெக்டாக க்யூ இருந்துச்சு. ஆனால் அவங்களுக்கான போட் வந்து அவைலபிளாக இல்லைன்னு டக்குன்னு எங்களை ஏற்றி விட்டாருங்க. ஸோ நல்ல ஒரு ஃபீல். ஐஸ்கிரீம் வித் லேக்குக்குள்ளே அப்படியே வந்து போட்டை கொஞ்சம் தூரம் மிதித்து வந்து அப்படியே நிறுத்தி வச்சுருக்கோம். இது முடிச்சுட்டு அப்புறமா வந்து இன்றைக்கி ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு அப்படியே பேக் டு ஹோட்டல் ரூம் தான். அப்புறம் நாளைக்கு காலைல வந்து வெளியில் எங்கேயாவது புதிய ஸ்பாட்ஸ் போகணும். இங்கே அப்சர்வேட்டரின்னு ஒரு ஸ்பாட்டு கூட இருக்குது. அது வந்து இன்றைக்கி அவைலபிளாக இருக்கா இல்லையான்னு தெரியல. அது ஆனால் முடிஞ்சால் அங்கே போய் விசாரிக்கணும். இங்கே ஸ்டாப் பண்ணு. ஒரு ஃபவுண்டைன் வந்து ஈவினிங் வந்து ஆன் பண்ணி விட்டுருக்காங்க. அது பக்கத்தில் தான் போயிட்டுருக்கோம். எவ்வளோ தூரம் போனால் நனையும் தெரில. கிட்ட போகிறோம். கிட்ட போய் அப்படி ஜஸ்ட் ஒன்று வீடியோவில் தெரியுமான்னு தெரில. பாருங்கள், தெரியுதான்னு. ரொம்ப கிட்ட வந்துட்டோம். இந்த வீடியோவில் வைடாக தெரியுது. சாரில் அடிக்குது. இவ்வளோ தூரம் இதுக்கு மேலே போக முடியாது. இதுக்கு மேலே போனால் செம்மையாக சாரில் அடிச்சிடும். இப்போவே நல்லா அடிக்குது. ரிட்டர்ன் போகிறோம். டயர்டாகி போட்டை அப்படியே ஹால்ட்டில் போட்டிருக்கோம். இந்த போட் ஒன்று கொடுத்தானுங்க பாருங்கள், ஃபால்ட் இருக்குது போல இருக்குது. நான் வந்து இந்த ஹேண்டில் ஆப்போசிட் டைரக்ஷன் தெரியும், ஆனால் நான் ஸ்ட்ரைட்டாக வச்சாலும் அது ஒரு சைடு வாக்கில் அப்படியே போகுது. ஸோ என்னன்னா சுற்றிக்கிட்டே இருக்குது. நம்ம எய்ம் பண்ணுற டைரக்ஷனில் வந்து போக மாட்டேங்குது. டயர்டாகிடுச்சு மிதிச்சு. ஏன்னா லிவர் ஸ்ட்ரைட்டாக இருக்கும்போது கிராஸில் போகுது அது பாட்டுக்கு. ரொம்ப கஷ்டம். நமக்கு இது வந்து ஒரு லக்கு தான். சம்டைம்ஸ் எல்லாம் நல்ல போட்டு வந்து கிடைக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும் பெடல்லே. சம்டைம்ஸ் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக போகிற பெடல்ஸ் தான் மாட்டோம். அவன் தலைவிதி தான். அது நம்மளோட அன்னைக்குள்ள லக்கை பொறுத்து தான் இருக்குது. லாஸ்ட் டைம் வந்தப்போ செம்ம போட்டு மாட்டுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1 hourல இந்த ஏரியில் மேக்ஸிமம் கொஞ்சம் ஏரியா கவர் பண்ணி தான் வந்தோம். ரிட்டர்ன் இன்னைக்கு கவர் பண்ண முடியல. அப்படியே போட்டிங் முடிச்சுட்டு இந்த ரிட்டையர்டான ரேஸ் ஹார்ஸை வந்து பார்த்துட்டு இந்த அக்கா கிட்ட ஒரு காராபுரி சொன்னப்போ இந்த அக்கா சொன்னாங்க, யூடியூபாப்பா நான் ஆல்ரெடி ரொம்ப ஃபேமஸ்ப்பா அப்படின்னாங்க. அப்படியா? ஃபேமஸா? இது முடிச்சுட்டு அப்படியே லேக்கில் வந்து ஒரு ஃபுல் ரவுண்ட் அடித்தோம். ஏன்னா இந்த எனக்கு லேக்கில் வந்து ரவுண்ட் அடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். இது வந்து ரைட் சைடில் இருக்கிறது வந்து ஒரு டிபேட்டியன் கடைங்க கம்ப்ளீட்டாக. இங்கே ஃபுல் டிபேட்டியன் கம்பளி நமக்கு வந்து கிடைக்கும். குதிரையெல்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஏன்னா டைமிங் முடிஞ்சிச்சுல, இருட்டிடுச்சுல. ஸோ வீட்டுக்கு போயிட்டுருக்கு. சிலவங்க வந்து ரைட் பண்ணி போகிறத பார்த்துருக்கேன். சிலவங்க சைக்கிளில் கூட்டிகிட்டு போகிறாங்க. பயப்படுது. இது பயப்படுது பார்த்தியா சாந்திரா? ஆன் அடிக்காமல் போகும். நான் வந்து கொடைக்கானல் எப்போ வந்தாலுமே இந்த லேக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பாட். என்னன்னா
அது ஈவினிங் டைமில் வந்து சும்மா சின்ன சேட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே என்ன சொல்கிறது போட்டிங் கூட இங்கே அடிக்கடி போயிட்டு அப்படியே ஏதாவது ஒரு ஓரமாக உட்காந்து அப்படியே வாய் பார்த்துட்டு அப்படியே அந்த ஒரு கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு 6-6:30 ஆகும்போது ஹோட்டல் ரூம் போகிறது எனக்கு வந்து ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும். நான் இப்போ 3 days ஸ்டே பண்ணியிருந்தேனாலுமே கண்டிப்பாக 2 days வந்து லேக் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணிடுவேன். போகிற அன்றைக்குமே ஒரு ரவுண்ட் அடிக்காமல் போக மாட்டேன். எனக்கு ஏதோ கொடைக்கானலில் உள்ள லேக் ஊட்டிக்கு போயிருந்தேன். ஊட்டி லேக்கோட எனக்கு கொடைக்கானல் லேக் வந்து ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட் ஆக்சுவலாக. ரவுண்டெல்லாம் அடித்து முடிச்சுட்டு அப்புறமா வந்து ஃபுட்டு வாங்கிட்டு வந்து ஹோட்டலுக்கு வந்து போயிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து செகண்ட் டே வந்து காமிக்கிறேன். எல்லாம் ஒரே வீடியோவில் போட்டால் போர் அடிக்கும், ரொம்ப லேக் ஆகும் வீடியோலேருந்து கூடுதலாக போனால். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கலாம்.